Transportationல illustration 19 ladies fashion shop wishes to purchase the following quantity of summer dress அப்படின்னு கொடுத்துருக்காங்க. wishes to purchase அப்படின்னா என்னது? இது வந்து டிமாண்ட். ஓகேவா? wishes to purchaseனா டிமாண்ட். அவங்க வந்து அவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஸோ டிமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் வில்லிங் டு சப்ளை ட்ரெஸ்ஸஸ். ஓகே, இப்போ வந்து இது வந்து என்னது? சப்ளை. 3 மேனுஃபேக்சரர்ஸ் தான் நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ சப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. the quantity is given below or the maximum that they are able to supply of any given combination of orders for dresses. Okay, the shop expects the profit per dress to vary with the manufacturer as given below. இது வந்து என்னென்னா ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு எப்போதுமே காஸ்ட் மேட்ரிக்ஸை வச்சு தானே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், டிரான்ஸ்போர்ட்டேஷனோட எய்மே வந்து நம்மளோட காஸ்ட்டை கம்மிப்படுத்தணும். அந்த எந்த ரூட் சூஸ் பண்ணால் காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது தானே டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டை நம்ம கம்மிப்படுத்த முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இது வந்து ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ், இது வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸ் இல்லைனா லாஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம காஸ்ட் மேட்ரிக்ஸாக ஃபஸ்ட்டு மாற்றணும். ஓகே, ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காஸ்ட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். required வந்து use the transportation technique to solve the problem of how the orders should be placed with the manufacturers by the fashion shop in order to maximize profit. ஓகே, காஸ்ட் நம்ம மினிமைஸ் பண்ணால் ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஆகும்னு சொல்லலாமா? ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷனை சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை நம்ம காஸ்ட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்புறம் எக்ஸ்பிளைன் ஹவ் யூ நோ தெர் இஸ் நோ ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பாசிபிள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி தான். ஸோ இதை நான் ஒரு தடவை நம்ம வோகல்ஸ் அப்ராக்சிமைசேஷன் பார்க்க வேண்டாம். நமக்கு தான் தெரியல. முன்னாடி இருக்கிற நீங்கள் வீடியோஸ் இது வரைக்கும் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில். ஸோ உங்களுக்கு வோகல்ஸ் அப்ராக்சிமைசேஷன் தெரியாது அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஒரு தடவையும் பெனால்ட்டி வந்து எடுத்து போடணும், அதில் வந்து எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது எல்லா சம்முமே அதே மெத்தட் தான் வோகல்ஸ் அப்ராக்சிமைசேஷனில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ போன சம்மில் டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி என்னங்கிறத பார்த்தோம். இந்த சம்மில் அன்பேலன்ஸ்ட் ப்ராப்ளமை எப்படி பேலன்ஸ்ட் ப்ராப்ளமாக ஆக்கணும், ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை எப்படி லாஸ் மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மீதி எல்லாம் வேம் மெத்தடில் போடுறது எல்லாமே யூஸ்வல் தான். ஸோ நான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சால்வ் பண்ணாமல் எப்படி வந்து ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை லாஸ் மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை எழுதி டிமாண்ட் அண்ட் சப்ளையை எழுதணும். ஸோ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் எப்படி போடுறதுனா, கொஸ்டினில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்யூஷனில் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு ஹெட்டிங் போட்டுட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை டிமாண்டோடையும் சப்ளையோடையும் எழுத போகிறீங்க. ஓகேவா? 1 2 3 4 ABC 1 2 3 4 இங்கே ABC. கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணுங்கள். 2.5 4 5 2 2.5 4 5 2 நெக்ஸ்ட்டு 3 3.5 5.5 1.5 3 3.5 5.5 1.5 நெக்ஸ்ட்டு 2 4.5 4.5 2.5 2 4.5 4.5 2.5. இப்போ டப்பாவை போட்டுட்டு டிமாண்டு சப்ளையை எழுதிடலாம். டப்பா. ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன இருக்கும்? இங்கே வந்து டிமாண்ட் இருக்கும். கரெக்டாக? டிமாண்ட், இங்கே சப்ளை. ஸோ அப்படியே கொஸ்டினில் டிமாண்ட் சப்ளை கொடுத்துட்டாங்க. டிமாண்ட் வந்து 100 200 450 150 100 200 450 150. சப்ளை வந்து 150 450 250 150 450 250. ஸோ நம்ம எப்போதுமே டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கரெக்டாக? ஸோ டிமாண்டையும் சப்ளையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக வந்தால் அது பேலன்ஸ்டு ப்ராப்ளம், இல்லைனா அது அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்ம டம்மி ரோவோ டம்மி காலமோ இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக மாற்றணும். ஸோ 150 + 450 + 250 வந்து 850. ஸோ இப்படி ஒரு ஷேப் மாதிரி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு இது வந்து 850 வருது. இதெல்லாம் இந்த சப்ளைலாம் ஆட் பண்ணணும். ஸோ டிமாண்ட்லாம் ஆட் பண்ணோன்னா 100 200 450 150 வந்து 900 வரும். ஸோ இது வந்து அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்ம பேலன்ஸ் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா, இங்கே வந்து ஏதோ 50 வரணும், இங்கே 50 வந்தால் தானே நம்ம இங்கேயும் 900ன்னு வரும். ஸோ நம்ம டம்மி ரோவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து D அப்படின்னு ஒரு ரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதோட அதோட ப்ராஃபிட் எல்லாமே 0 0ன்னு போட்டு அதோடைய சப்ளை வந்து 50 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 900 900ங்கிறது மேட்ச் ஆயிரும். ஓகே, இப்போ இது என்னதுன்னா, இது ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா நம்ம அப்படியே டிரான்ஸ்போர்ட்டேஷனை சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கோல் வந்து
எப்படி காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுங்கிறது தான். ஸோ காஸ்ட்டை கம்மி பண்ணுறது தான் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்போதுமே ப்ராஃபிட் அதிகமாகணும்னு தானே நினைப்போம், காஸ்ட்டை தானே கம்மியாக்கணும்னு நினைப்போம். ஸோ நீங்கள் யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை வச்சு அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா எப்போ ப்ராஃபிட் கம்மியாகுங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அது எது கம்மியாகிறத போய் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணும், காஸ்ட்டை தான் கம்மிப்படுத்தணும். ஸோ காஸ்ட்டை கம்மிப்படுத்துறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கலாம். காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 1 2 3 4 சாரி, இங்கே ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன், அதில் சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா, அந்த வீடியோ சரியாக வாய்ஸ் வரலன்ட்டு அதை டெலீட் பண்ணி விட்டேன். அந்த இதை அழிக்காமல் அப்படி இங்கே வச்சுட்டேன். ஓகே, இப்போ அழிச்சிட்டேன். காஸ்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ரிலேட்டிவ் லாஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். காஸ்ட் மேட்ரிக்ஸ்னாலும் ரிலேட்டிவ் லாஸ் மேட்ரிக்ஸ்னால் இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற லாஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ ரிலேட்டிவ் லாஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, 1 2 3 4 இங்கே A B C. நம்ம டம்மி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னல, அதனால் D. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. நம்ம டிமாண்டும் சப்ளையும் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து டிமாண்டுன்னு போட்டுக்கோங்க, இங்கே சப்ளை. இப்போ அப்படியே போனதில் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, 150 450 250 நம்ம வந்து டம்மி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். 150 450 250 நம்ம டம்மியாக 50 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் 900 பேலன்ஸ் ஆகுங்கிறதுக்காக. இங்கே டிமாண்ட் வந்து 100 200 450 150 100 200 450 150. இப்போ லாஸ் மேட்ரிக்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, இருக்கிற ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பார்த்து சொல்லுங்கள். 2.5 4 5 2 அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே இருக்குல்ல, இந்த எல்லா வேல்யூலையுமே எது ஹை? 5.5 தானே அதிகம். ஸோ அதிகமாக இருக்கிறத எடுத்து எல்லா வேல்யூஸும் அந்த வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணி போடணும். புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராஃபிட் மேட்ரிக்ஸில் அதிகமான வேல்யூ எதுன்னு பார்த்துட்டேன் 5.5. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூவையும் அந்த 5.5லேருந்து மைனஸ் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு A1ல் என்ன இருக்குது, 2.5 இருக்குது. 5.5 மைனஸ் 2.5 என்னது அப்படிங்கிறத போடணும். ஓகேவா, 2 வருமா, 2 சாரி 3 வருமா, 5.5 மைனஸ் 2.5 3. ஸோ 3 போடுறோம். நெக்ஸ்ட்டு A2ல் என்ன இருக்குது, 4 இருக்குது. 5.5 மைனஸ் 4 வந்து 1.5. ஸோ 1.5. நெக்ஸ்ட்டு எல்லா வேல்யூஸும் 5.5லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 5.5 மைனஸ் 5 வந்து 0.5. 5.5 மைனஸ் 2 வந்து 3.5. ஸோ 0.5 3.5. நெக்ஸ்ட்டு 5.5 மைனஸ் 3. 5.5 மைனஸ் 3 வந்து 2.5. 5.5 மைனஸ் 3.5 வந்து 2. ஸோ 2.5 2. இங்கே 5.5 தான் இருக்குது. ஸோ 5.5 மைனஸ் 5.5 0. நெக்ஸ்ட்டு 1.5. 5.5 மைனஸ் 1.5 வந்து 4. நெக்ஸ்ட்டு 5.5 மைனஸ் 2. 5.5 மைனஸ் 2 3.5. 5.5 மைனஸ் 4.5 1. 5.5 மைனஸ் 4.5 1. 5.5 மைனஸ் 2.5 வந்து 3. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்னா, நான் இங்கே என்ன சொன்னேன், டம்மி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் 15 போட்டு இங்கே 0 0ன்னு போட்டு டம்மி ஒரு ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன்னா, அப்போ நெக்ஸ்ட்டு டீன்னு இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் மேட்ரிக்ஸில் 0 0 0 0ன்னு இருக்குது. அப்போ 5.5 மைனஸ் 0 5.5 மைனஸ் 0 5.5 மைனஸ் 0 அப்படின்னு போடணும். ஸோ 5.5 மைனஸ் 0 0ன்னு போட்டோன்னா 5.5 தானே வரும். ஸோ 5.5. புரியுதா? டம்மியில் எப்போதும் நம்ம 0ன்னு தான் போடுவோம். இது வந்து நம்ம லாஸ் மேட்ரிக்ஸ் போடுறதுனால 5.5லேருந்து அந்த 0வை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத போடுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேம் மெத்தடில் யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம இங்கே பெனால்ட்டி P1லாம் போட்டு இருக்கிறதுலே கம்மியான வேல்யூவையும் அடுத்த கம்மியான வேல்யூவையும் எடுத்து தானே சப்ராக்ட் பண்ணுவோம், அப்படி தானே போடுவோம். அந்த மாதிரி போடணும், அவ்வளோதான். யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் நான் வந்து
அதை போட்டு காமிக்கலை. யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணால் என்ன வருங்கிறத நம்ம புக்கில் போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி இருக்குல்ல, போன சம்மில் போட்டோம்ல, அது வந்து இது வரைக்கும் ஒரு தடவை தானே நான் சொல்லியிருக்கேன். நம்ம வேம் மெத்தடில் சால்வ் பண்ணுறது ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியாச்சு. பெனால்ட்டி கண்டுபிடிச்சி யூஸ்வலாக போடுறது, அதனால் நான் அதை சொல்லலை. டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி இருக்குல்ல, m+n-1 போட்டு அது வந்து டீஜெனரசி அதெல்லாம் பார்ப்போம்ல, அதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து புக்கில் வந்து இதை வேமில் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்களே, அதை எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது? இந்த சம் தானே? ஓகே, இந்த சம் தான். வேமில் ஆல்ரெடி இதில் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ புக்கில் இருக்கிறத இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது யூஸ்வலாக நம்ம வேம் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? m+n-1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதானே நம்ம போன சம்லேயே நம்ம பேசிக் பார்த்துட்டோம். எஸ் அப்படின்னா அது நான் டீஜெனரசி ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம CI இஸ் ஈக்குவல் டு UI + VJ மேட்ரிக்ஸ் அப்படின்னு போடுவோம். அப்புறம் டெல்டா IJ போடுவோம், அந்த மாதிரி போடுவோம்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து m+n-1 என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எம்ங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் columns. Okay, so m+n-1 is equal to number of rows வந்து என்னது? A B C, டம்மியும் ஒரு ரோ தான். ஸோ 4 ரோ, 4. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து என்னது? காலம்ஸ் வந்து 4. ஸோ 4 + 4 - 1ன்னு வரும். ஸோ 4 + 4 - 1னா 8 - 1 7. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் பார்க்கணும். நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் ஆக்குபைடு செல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த செல்லுக்கெலாம் நம்ம டிமாண்ட் ஒரு சப்ளையை அலோகேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் அலோகேட்டட் செல்ஸ். ஸோ எதுக்கெலாம் அலோகேட் பண்ணி? இங்கே 1 2 3 4 5 6. ஓகேவா? 6. இப்போ 7ம் 6ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்போ எப்படி போடணும்னா m+n-1 is not equal to number of allocated cells அப்படின்னு போடுவோம். ஸோ நம்ம போன ப்ராப்ளமில் அது ஈக்குவலாக இருந்ததுன்னா அது நான் டீஜெனரேட் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் ஈக்குவலாக இல்லை. கரெக்டாக? 7 is not equal to 1. 7 is not equal to 6. அப்படின்னா இது வந்து டீஜெனரசி ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ சொல்யூஷன் இஸ் அ டீஜெனரேட் 1 அப்படின்னு எழுதணும். ஸோ த சொல்யூஷன் இது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத நோட்ஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம போன ப்ராப்ளமில் ஈக்குவலாக வந்துருச்சு, அதனால் நம்ம இட் இஸ் அ நான் டீஜெனரசி அப்படின்னு எழுதணும். இதில் வந்து ஈக்குவலாக வரலங்கிறதுனால இது டீஜெனரேட் அப்படிங்க ஒன்று. ஓகேவா? இப்போ நோட்ஸில் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்ல, இஃப் த ப்ராப்ளம் இஸ் ஆஃப் டீஜெனரசி இன் ஆர்டர் டு நம்பர் ஆஃப் ஆக்குபைடு செல், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபைனல் ஃபீஸபிள் சொல்யூஷன் நோட் 1ன்னு இதை படிங்க. இஃப் த ப்ராப்ளம் இஸ் ஆஃப் டீஜெனரசி தானே நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து நாட் ஈக்குவல் டுன்னு வந்ததா, m+n-1 இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆக்குபைடு செல்ஸ்னு வந்ததுன்னா இது நான் டீஜெனரேட் ப்ராப்ளம் கிடையாது, இது டீஜெனரேட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அது டீஜெனரேட்னா யூஸ்வலாக ஒரு ஸ்டெப் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், if yes அப்படின்னா m+n-1 is equal to number of occupied cells அப்படின்னா the solution is a non degenerate. அதுதான் போன ப்ராப்ளம். if no அப்படின்னா நோட் 1க்கு போகணும். நோட் 1ங்கிறது இங்கே இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா m+n-1 நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் அப்படின்றதுனா நம்ம அதை ஈக்குவலாக ஆக்கணும். ஈக்குவலாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஃபைண்ட் த அன்ஆக்குபைடு செல் வித் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ அண்ட் புட் எப்சிலான் டு தோஸ் ஆர்டிஃபிஷியல் குவான்டிட்டி அப்படி ஈன்னு போடணும். ஓகேவா? ஈங்கிறது என்னென்னா ரொம்ப சின்ன குவான்டிட்டின்னு அர்த்தம். அது வந்து அப்படின்னு ஒரு இதுவே கிடையாது. அதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 0. அதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான வேல்யூ. அதை வந்து நம்ம போடணும். எப்படி போடணுன்னா, அன்ஆக்குபைடு செல்லில் எதில் கம்மியான வேல்யூ இருக்கோ அதில் இ அப்படிங்கிறத போடணும். ஃபஸ்ட்டு அன்ஆக்குபைடு செல்லை எடுக்கணும். அன்ஆக்குபைடு செல்லில் எந்த செல்லோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல இ அப்படின்னு ஒன்று நம்ம போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுடைய இல்லஸ்ட்ரேஷனில் போயிட்டு அன்அலோகேட்டட் செல்லுலேயே எது கம்மியாக இருக்கோ அதுக்கிட்ட நம்ம ஈங்கிறத போடணும். ஸோ இதில் அன்ஆக்குபைடு செல்னால் என்னது, நம்ம எதுவுமே வேல்யூஸ் போடாதது. ஸோ எதெல்லாம் அன்ஆக்குபைடு செல், இது அன்ஆக்குபைடு, இது அன்ஆக்குபைடு, இது அன்ஆக்குபைடு, இது அன்ஆக்குபைடு. இதில் வந்து 415 அலோகேட் பண்ணிட்டோம், அப்போனா அது ஆக்குபைடு. இது அன்ஆக்குபைடு, இது அன்ஆக்குபைடு, இது அன்ஆக்குபைடு, இது 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 அன்ஆக்குபைடு. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் எது கம்மியான வேல்யூ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள்.
ஓகேவா? ஸோ 3 1.5 0.5 2.5 2 4 3.5 1 5.5 5.5 5.5. ஸோ 0.5 தானே இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. ஸோ 0.5 கிட்ட நம்ம எப்சிலான் போட போகிறோம். இ அப்படின்னு ஒன்று நம்ம போடணும், அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? இது வரைக்கும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு m + n - 1 போடணும். இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்லான்னு பார்க்கணும். ஈக்குவல் இல்லை அப்படின்னா அது டீஜெனரேட் 1, சொல்யூஷன் வந்து டீஜெனரேட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அன்ஆக்குபைடு செல்லில் எதோட காஸ்ட்டு கம்மியாக இருக்கோ அதுக்கிட்ட நம்ம இ அப்படின்னு போடணும். ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிஐஜே மேட்ரிக்ஸ் ஃபார் அலோகேட்டட் செல்ஸ் போடுவோம்ல. Cij is equal to ui plus vj matrix for allocated cellsனு போன சம்மில் போட்டோம்ல, அதே தான். ஸோ இது உங்களுக்கு சிஐஜே மேட்ரிக்ஸ்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இதில் எல்லாமே தான் சொல்ல போகிறேன். ஸோ பயப்படாமல் நீங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணணும்? சிஐஜே மேட்ரிக்ஸ் ஃபார் சிஐஜே இஸ் ஈக்குவல் டு ui plus vj மேட்ரிக்ஸ் ஃபார் அலோகேட்டட் செல்ஸ். ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், பாஸ் போட்டு வரேன். போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இது அண்டர்லைன் பண்ணும். ஓகே, அண்டர்லைன் பண்ணிவிட்டு நம்ம அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டு எடுத்து எழுதணும். 1 2 3 4. இங்கே ஏபிசிடி கரெக்டாக? ஏபிசிடி அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டு மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ எதெல்லாம் அலோகேட்டட் செல்லு? இங்கே வந்து 100 இருக்குது, இப்போ அலோகேட்டடாக 3. நெக்ஸ்ட்டு இங்கே 3.5 3. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே ஈன் போட்டோம்ல, அதனால அதுவும் அலோகேட்டட் செல்லாக மாறிடுச்சு. நம்ம வந்து இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட் வந்து எது அப்படிங்கிறது பார்த்து அன்அலோகேட்டடில் இருக்கிறதுலே கம்மியானது எதுன்னு பார்த்தா அதில் ஈன் போட்டோம்ல. ஈனா என்னென்னா ஜீரோங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்கிறது புரியுதா? நம்ம இந்த 100 அப்படிங்கிறது என்னது? அதுதான் குவான்டிட்டி. நம்ம டிமாண்டு சப்ளையை பார்த்து போடுவோம்ல, குவான்டிட்டி. இப்போ இதில் வந்து அன்அலோகேட்டட் அப்படின்னா அதில் எந்த குவான்டிட்டி நம்ம போட போகிறது இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் நம்ம ஈன்னு ஒன்று போடுறோம். ஈங்கிறது என்னென்னா அது ஆர்டிஃபிஷியல் குவான்டிட்டி, அதோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 0. இது எப்படி இருந்தாலும் இதில் வந்து நம்ம எதுவுமே அலோகேட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் நம்ம இதை வந்து நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு வரல. அதை அப்படி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சும்மா ஈன்னு போடுறோம். இப்போ வந்து எத்தனை ஆக்குபைடாக இருக்குது? 1 2 3 4 5 6 7 ஆக்குபைடாக இருக்குல்ல. அதனால் இப்போ வந்து நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல் 7 மாறிடும், இது ரெண்டும் ஈக்குவலாக மாறிடும்ல, அதுக்காக போடுறோம். புரியுதா? நம்ம m + n - 1 நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்லும் ஈக்குவலாக மாறணும். இதில் ஈக்குவலாக இல்லைங்கிறதுனால இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட் எது அப்படின்னு பார்த்துட்டு அதில் சும்மா ஒரு குவான்டிட்டி போடுறோம். அந்த சும்மா இருக்கிற குவான்டிட்டி தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ இ, ஆர்டிஃபிஷியல் குவான்டிட்டி. அது குவான்டிட்டியே கிடையாது, நம்ம சும்மா இது ஈக்குவல் ஆக்கணுங்கிறதுக்காக சும்மா போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஈங்கிறதோட காஸ்ட்னா 0.5. சாரி, ஃபஸ்ட் என்னது? 3 0.5 3.5 3 0.5 3.5. நெக்ஸ்ட்டு பியில் பார்ப்போம். பியில் இதெல்லாம் அலோகேட்டட், இது மட்டும்தான். இது வந்து என்னது? 0. ஓகே, 0. நெக்ஸ்ட்டு சியில் வந்து 1 1 3 1 3 ஸோ 1 3. C2ல் வந்து 1, இங்கே C4ல் தானே, C4ல் 3. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 5.5, இங்கே 5.5. இப்போ வந்து ui vj போடுவோம்ல, ஞாபகம் இருக்கா? போன சம்லேயே நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். போன சம் பார்க்கலன்னா ஒரு தடவை அதை பார்த்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரே மாடலான சம்மை நான் திரும்பி போடல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ போன சம் வந்து அது நான் டீஜெனரேட் ப்ராப்ளம், இது டீஜெனரேட் ப்ராப்ளம். அதனால தான் நான் போன சம்மையும் பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இது u1 u2 u3 u4 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு இங்கே v1 இஸ் ஈக்குவல் டு v2 இஸ் ஈக்குவல் டு v3 இஸ் ஈக்குவல் டு v4 இஸ் ஈக்குவல் டு. இப்போ ஏதாவது ஒன்று இதில் 0ன்னு வச்சுக்கணும். நம்ம u1 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ u1 0 வந்தது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா Cij இஸ் ஈக்குவல் டு ui + vj. ஸோ வெளியில் இருக்கிற uவையும் vயையும் ஆட் பண்ணால் உள்ளே இருக்கிற c வரணும். ஸோ இங்கே 0 இருக்குது, இங்கே 3.5 இருக்குது. அப்போ இங்கே ஏதோ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ + 0 வந்து 3.5ன்னு வரும். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ + 0 3.5னா 3.5 தானே வரும். ஸோ வெளியில் இருக்கிற இப்போ இங்கே இதில் வந்து 3.5ன்னு இருக்குல்ல, அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற uவையும் vயையும் ஆட் பண்ணால் 3.5 வரணும்.
ஸோ இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது. இங்கே நம்ம 3.5 போட்டால் தான் 3.5 + 0 வந்து 3.5னு வரும். இப்போ அதே மாதிரி இங்கே 3.5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3.5 ப்ளஸ் ஏதோ ஒரு வேல்யூ வந்து 3ன்னு வரும். ஸோ 3.5 + x = 3. x = 3 - 3.5 அப்படின்னா -0.5. புரியுதா? என்ன பண்ணுறோன்னு புரியுதா? ஸோ இங்கே வந்து உள்ள 3 இருக்குது. 3.5ஐயும் ஏதோ ஒரு வேல்யூவையும் ஆட் பண்ணால் 3 வரும். அப்படின்னா இங்கே -0.5. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வச்சு இங்கே இந்த 5.5 இருக்குது. 3.5ஐயும் ஏதோ ஒரு வேல்யூவையும் ஆட் பண்ணால் 5.5 வரும். 2 3.5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 5.5 வரும். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ எல்லாத்தோடதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே 0 இருக்குது, இங்கே 0.5 இருக்குது. அப்போ இங்கேயும் 0.5 தான் வரும். 0.5ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த 0.5 வரும். இங்கே 0 இருக்குது, இங்கே 0.5 இருக்குது. அப்போ இங்கே -0.5ன்னு வரும். கரெக்டாக? -0.5 - 0.5னா இங்கே 0 வரும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா புரியுதா உங்களுக்கு? புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் சொல்கிறது புரியுது தானே? ஈஸியாக தானே இருக்குது. வெளியில் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணால் உள்ளே இருக்கிறது வரணும். உள்ளே நமக்கு ஆல்ரெடி நம்ம வேல்யூ போட்டோம். ஸோ நம்ம வந்து இப்படி கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். வெளில இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உள்ளே வரும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இந்த யூவையும் இந்த வியையும் ஆட் பண்ணால் 3 வரணும். ஸோ 0 + என்ன வந்து 3 தானே? ஸோ இங்கே 3ன்னு போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு V2 கண்டுபிடிக்கணுமா? V2க்கு எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஓகே, சாரி, இங்கே 1ன்னு இருக்குது, நான் போட விட்டேன். இங்கே 1 201ன்னு இருக்குது. இங்கே 1. ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 வந்துருச்சு. அந்த 1 போட விட்டேன். ஓகேவா? இப்போ போட்டேன். அலோகேட்டட் செல்லோட காஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். நான் அந்த 1 மட்டும் போட விட்டேன். அதை இப்போ போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே -0.5 இருக்குது. -0.5 ப்ளஸ் ஏதோ ஒரு வேல்யூ வந்து 1. ஸோ -0.5 ப்ளஸ் 1.5 தானே 1. ஸோ 1.5 - 0.5 வந்து இங்கே இருக்கிற 1 வந்துடுமா? இப்போ எல்லா UN வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சா? புரியுதுல? இது UI + VJ மேட்ரிக்ஸ் ஃபார் அன்அலோகேட்டட் செல்ஸ். UI + VJ மேட்ரிக்ஸ் ஃபார். ஸோ இந்த மாதிரி புக்கில் இருக்கிற ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மார்க்கும் வந்து ஏன் இப்படி போட்டிங்கன்னுலாம் கேட்க மாட்டாங்க. இப்படி போட்டாலும் மார்க் போடுவாங்க. ஓகேவா? அன்அலோகேட்டட் செல்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு மேட்ரிக்ஸாக போடுறேன். அவ்வளோதான். புக்கில் இருக்கிற அதே மெத்தட் தான். ஆனால் நான் எல்லாத்துக்குமே ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போடுறேன். அவ்வளோதான். ஸோ 1 2 3 4 இங்கே ABCD. நான் என்ன சொன்னேன் இப்போ? போன சம்மில் சொன்னேன்ல, அதே தான். அன்அலோகேட்டட் செல்லில் இருக்கிற UI + VJவை எழுதணும். ஸோ இப்போ நம்ம போன மேட்ரிக்ஸ் வந்து எல்லாமே அலோகேட்டட் செல்ஸ்க்கு போட்டது. கரெக்டாக? இப்போ நம்ம அன்அலோகேட்டட் செல்ஸ்க்கு வந்து போடணும். உள்ளே இருக்கிற வேல்யூ போடணும். யூவையும் வியையும் ஆட் பண்ணி உள்ளே என்ன வரும் அப்படிங்கிறத போடணும். ஸோ A2 வந்து அன்அலோகேட்டட் செல்லில் இங்கே வந்து என்ன இருக்குது? 1.5. இங்கே என்ன இருக்குது? 0. ஸோ 1.5 + 0 வந்து 1.5 அப்படின்னு நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இங்கே 1.5. நெக்ஸ்ட்டு வேறு என்ன அன்அலோகேட்டட்? B1ல் இங்கே என்ன இருக்குது? V1 வந்து 3 இருக்குது. U2 வந்து 0.5 இருக்குது. 3 - 0.5 என்னது? 3 - 0.5 வந்து 2.5. ஸோ இங்கே 2.5. நெக்ஸ்ட்டு B2க்கு வந்து இங்கே என்ன இருக்குது? 1.5 இருக்குது. இங்கே 0.5. 1.5 - 0.5 வந்து 1. இங்கே 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே கடைசியாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 3.5 இருக்குது. இங்கே 0.5 இருக்குது. புரியுதா? இங்கே 3.5, இங்கே 0.5. 3.5 - 0.5 வந்து 3. ஈஸியாக தானே இருக்குது. அன்அலோகேட்டட் செல்லோட காஸ்ட் எடுத்து எழுதுகிறோம். எப்படி? யூவையும் வியையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்கு இங்கே 3 இருக்குது. இங்கே -0.5 இருக்குது. 3 - 0.5 வந்து என்னது? 2.5. அதே மாதிரி தான். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து 0.5 இருக்குது. இங்கே 0.5 இருக்குது. அப்போனா 0 வந்துடும். ஸோ இங்கே 0. டிக்கு டியில் ஒன்றுமே இல்லையா? 3 - 2. 3 - 2 வந்து 1. சாரி, 3 + 1 என்ன இருக்குது? -3 + 2. இங்கே மைனஸா? ஓகே, -3 + 2. கரெக்டாக? சாரி, இது மைனஸ்லாம் கிடையாது. V1 = 3ன்னு இருக்கேன். இப்போ நம்ம வெளியில் இருக்கிறத ஆட் பண்ணி போனோம். சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 3 + 2 5. ஆட் பண்ணி தானே போடுறோம். இங்கே வந்து 1.5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போனா 1.5 + 2 3.5. 3.5. நெக்ஸ்ட்டு 0.5 2. 0.5 + 2 வந்து 2.5. அவ்வளோதான். இப்போ டெல்டா IJ = CIJ - UI + VJ.
delta ij is equal to Cij minus ui plus vj matrix 1 2 3 4 இங்கே a b c d. இப்போ என்ன பண்ணணும்னா டெல்டா ஐஜேவையும் இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும், சாரி சிஐஜேவையும் இதையும் மைனஸ் பண்ணணும். இப்போ ஒரிஜினலாக இருக்குல்ல இதில் அன்ஆக்குபைடு செல்லோட காஸ்ட் இருக்கும்ல, அந்த காஸ்ட்டையும் இப்போ நம்ம கீழே போட்டோம்ல போன ஸ்டெப்பில் அதையும் மைனஸ் பண்ணணும். ஸோ A2ல் என்ன இருக்குது 1.5 இருக்குது. இப்போ நம்ம போட்ட மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது, செகண்டாக போட்ட மேட்ரிக்ஸ்லேயும் 1.5 இருக்குது. ஸோ 1.5 மைனஸ் 1.5 0. புரியுதா? ஸோ ஒரிஜினலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட செல்லில் இருக்கிற காஸ்ட்டையும் இப்போ நம்ம போன மேட்ரிக்ஸில் போட்டோம்ல அதில் இருக்கிறதையும் மைனஸ் பண்ணால் என்ன வருதுங்கிறத பார்க்குறோம். புரியுதா? நெக்ஸ்ட் அன்அலோகேட்டட் 2.5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து 2.5 தான் இருக்குது. ஸோ 2.5 மைனஸ் 2.5 0. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 1 இருக்குது. இதில் என்ன இருக்குது 2 இருக்குது. 2 மைனஸ் 1 1. புரியுதா? ஈஸி தானே? புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மேட்ரிக்ஸில் இருக்கிற காஸ்ட்டையும் நம்ம முன்னாடி போட்ட மேட்ரிக்ஸில் இருக்கிற வேல்யூவையும் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4 மைனஸ் 3 1. நெக்ஸ்ட்டு இங்கே 2.5 இருக்குது C1ல். இங்கே C1ல் 3.5. 3.5 மைனஸ் 2.5 1 1. இங்கே நெக்ஸ்ட்டு 0 இருக்கா, C3ல் 0. இங்கே C3ல் என்ன இருக்குது, C3ல் 1. 1 மைனஸ் 0 1. இங்கே வந்து 1. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 5 இருக்குது. 5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 5.5. 5.5 மைனஸ் 5 0.5. நெக்ஸ்ட்டு 3.5 இருக்குது. அங்கேயும் 5.5 தான் இருக்கும். ஸோ 5.5 மைனஸ் 3.5 2. 5.5 மைனஸ் 2.5 3. அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஜீரோவோட பெருசாக இருக்குல்ல, எல்லாமே டெல்டா ஐஜே வேல்யூஸ் வந்து ஜீரோவோட பெருசாக இருந்ததுன்னா சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு போட்டுடலாம். ஆஸ் டெல்டா ஐஜே கிரேட்டர் தேன் 0 சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு போட்டு நீங்கள் யூஸ்வலாக கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கிற வேல்யூஸையும் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸில் இருக்கிற வேல்யூஸையும் மைனஸ் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். புரியுதா? இப்போ நம்ம டிமாண்ட் சப்ளை அலோகேட் பண்ணியிருக்கோம்ல இந்த கொஸ்டினில். இப்போ 100ன்னு இருக்குன்னா 100 × 3ன்னு போட்டால் அது காஸ்ட் ஆயிரும். ஸோ 100 இன்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குது ப்ராஃபிட் மேட்ரிக்ஸில் 2.5 இருக்குது. ஸோ 100 × 2.5. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே வந்து 50 இருக்குது. ஸோ 50. இங்கே என்ன இருக்குது ப்ராஃபிட் மேட்ரிக்ஸில் 2 இருக்குது. 50 × 2 அந்த மாதிரி போட்டு ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டுபிடிச்சணும். அது ஈஸி தான். இப்போ கொஸ்டினில் பார்க்கலாம் எப்படி புக்கில் வந்து எப்படி போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் புரியாது, அதனால தான் நான் மேட்ரிக்ஸாகவே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட்டையும் இதையும் டிமாண்டோ சப்ளையோ குவான்டிட்டியும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இந்த சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்மனா, அது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளமா அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமான்னு பார்த்தோம். அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம், அதனால நம்ம டம்மி ரோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை லாஸ் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ எடுத்து எல்லா வேல்யூஸையும் அந்த அதிகமான வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணி போட்டால் அதான் லாஸ் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் அந்த பெனால்ட்டி கண்டுபிடிப்போல் இருக்கிறதுல சின்ன வேல்யூ மைனஸ் அடுத்த சின்ன வேல்யூன்னு போட்டு அந்த இதை வச்சு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணிட்டு m+n-1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸான்னு பார்க்குறோம். ஈக்குவலாக வரல. அதனால என்ன பண்ணுறோன்னா, அன்அலோகேட்டட் செல்லிலே இருக்கிற கம்மியான காஸ்ட் எடுத்து அதில் சும்மா ஒரு குவான்டிட்டியை அலோகேட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அலோகேட்டட் செல்லை எப்படியாவது நம்ம அந்த நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்லை எப்படியாவது m+n-1 ஆக்கணும். அதுக்காக சும்மா ஒரு வேல்யூ அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் குவான்டிட்டியை இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், Cij இஸ் ஈக்குவல் டு ui + vj மேட்ரிக்ஸ் ஃபார் அலோகேட்டட் செல் அப்படின்னு போட்டு அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு u1 u2 u3 அது ஏதாவது ஒன்று 0ன்னு வச்சுட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணால் உள்ளே இருக்கிறது வரணும் அப்படிங்கிறத போடுறோம்.
நெக்ஸ்ட்டு யூஐ ப்ளஸ் விஜே மேட்ரிக்ஸ் ஃபார் அன்அலோகேட்டட் செல். அன்அலோகேட்டட் செல்லோட காஸ்ட் எடுத்து எழுதுறோம். எப்படி எழுதணும்னா யூஐயையும் விஜேவையும் ஆட் பண்ணால் அது வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் டெல்டா ஐஜே கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா புக்கில் இருக்கிற இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லாஸ் மேட்ரிக்ஸில் இருக்கிற அன்அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டையும் நம்ம இப்போ முன்னாடி போட்டோம்ல யூஐ ப்ளஸ் விஜே மேட்ரிக்ஸ்னு அந்த காஸ்ட்டையும் சப்ராக்ட் பண்ணி போட்டு எல்லாமே ஜீரோவோட பெருசாக வருதான்னு பார்க்குறோம். ஆமாம், ஜீரோவோட பெருசாக வருது அப்படின்னா இந்த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு போட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறையா டைப்ஸ் பார்த்துட்டோம். கரெக்டாக அன்பேலன்ஸ் பார்த்தோம். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனாக இருந்தால் அது எப்படி மினிமைசேஷனாக மாற்றுறதுங்கிறதா. இப்போ நம்ம ப்ராஃபிட் மேட்ரிக்ஸை லாஸ் மேட்ரிக்ஸாக போட்டோம்ல, அதுதான் வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் எப்படி மினிமைசேஷனாக பண்ணுறதுங்கிறது. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த இப்போ கடைசியாக போட்டோம்ல எல்லா டெல்டா ஐஜே வேல்யூவும் ஜீரோவோட பெருசாக இருக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. சப்போஸ் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்தது, ஜீரோவாக இருந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் பார்த்துட்டோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளமும் ஓவர். ஸோ இது புரியுதா? உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.